தமிழ்நாடு முழுவதும் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி பொறுப்பாளர்கள் நியமனம் பண்ணிட்டோம். இப்போ எல்லா தமிழ் மாநிலம் எல்லா மாவட்டத்திலும் பொறுப்பாளர்கள் நியமனம் பண்ணிட்டு இப்போ அடுத்த கட்டமாக கட்சி பணி செய்ய தொடங்க போகிறோம். நான் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி மாநில பொறுப்பாளர்கள் கலந்து ஆலோசித்த பிறகு தான் முடிவு எடுப்பேன். அதை அவங்க கிட்ட பேசி தான் நான் முடிவு. தென்காசி மாவட்டத்தில் கட்சி வந்து போட்டியிட வாய்ப்பு இருக்கா? பொதுக்குழு எந்தெந்த தொகுதி நம்மளுக்கு எல்லா அரசியல் கட்சியும் பேச்சு இப்போ இனிமேல் தான் இன்னைக்கு முடிச்சிருக்கிறோம். தென்காசி, அதுக்கப்புறம் வந்து தூத்துக்குடி, மதுரையில் முடிச்சிருக்கிறோம், கும்பகோணம் முடிச்சிருக்கிறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த கட்டமாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும். நாங்கள் நான் ஸ்டாப்பாக வந்து ஜூலை 5ஆம் தேதி நம்ம கட்சி ஓப்பன் பண்ணோம். அதிலிருந்து நம்ம தொடர்ந்து நாங்கள் பயணிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டமாக நாங்கள் எல்லா பொறுப்பாளர்களுக்கும் நியமனம் பண்ணிட்டு வரோம். ரெஸ்ட் இல்லாமல் நம்ம தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய பணியை நாங்கள் செய்துட்டு வரோம். ஏற்கனவே அரசோட திட்டங்கள் அரசு செயல்படுத்தாம வந்து அந்த 5000 பணம் சும்மா எலெக்ஷனுக்காக வந்து மக்கள் ஏமாத்த கொடுக்குறாங்க. அது அரசு திட்டம் செயல்படுத்தாம கொடுக்க அவசியம் கிடையாது. திட்டங்களை கொடுக்க நிதியை மறைச்சு இது ஒரு நிதிக்காக பயன்படுத்துறாங்க. அதனால வந்து இது வந்து தேர்தல் ஒட்டி அது அரசியலுக்காக கொடுக்கப்பட்ட நிதி தான் அந்த 5000 ரூபாய். மக்கள் இன்னும் விழிப்புணர்வோடு செயல்படணும். புரியல. ஆசிரியர் போராட்டம் போறாங்க. தொடர்ந்து பல்வேறு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து அவங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றப்படாமே இருக்கு. இதுதான் அரசியல். தூய்மை பணியாளர்கள் அன்னி வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் சென்னையில் வந்து அவங்க கையில் எடுத்து தான் நடத்துறாங்க. 20 நாளாக நாங்கள் அதுக்காகத்தான் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். எங்களுடைய ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு தான் நாங்கள் இதிலெல்லாம் நம்ம சரி கட்ட முடியும். எத்தனை மாவட்டங்களில் கட்சி பணி 18 மாவட்டம் நாங்கள் பலமாக இருக்குது. 18 மாவட்டம் பலமாக இருக்குது. 30 மாவட்டம் அறிவிச்சாச்சு. கலந்து ஆலோசித்த பிறகு தான் நான் முடிவு எடுக்கப்படும். அரசின் செயல்பாடு எப்படி இருக்கு? 4 வருஷம் முடிஞ்சிருக்கு. அவங்க சர்டிஃபிகேட் 5 வருஷம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் சட்டம் ஒழுங்கு வந்து என்னுடைய கணவர் படுகொலை செய்தது சரியா? இது வரைக்கும் தீர்வு இல்லாமல் இருக்குது. சமூக தலைவருடைய படுகொலை அரசியல் ரீதியாவா, ஜாதி ரீதியாவா, பொருளாதார ரீதியாவா பண்ணியிருக்கிறாங்களா? இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு சரியான விடை கிடைக்காம நான் தவிச்சிட்டு இருக்கிறேன்.